அர்ப்பணித்துக் கொண்டார். இளம் வயதிலேயே 11வது வகுப்பு படிக்கும் போதே அவர் அரசியல் ஞானம் பெற்று இந்த சமுதாயம் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற உயர் எண்ணத்துல அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டார் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். அங்கே இருந்த தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கொண்டுட்டு ஒரு மிகுந்த எழுத்தாளரும் கூட அவர். பேராசிரியர், எழுத்தாளர், ஒரு சிறந்த போதகர். அதனால 1957 57 வரைக்கும் முதல் பாராளுமன்றத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். காங்கிரஸ் உடைய ஆதரவுடன். அதற்கு முன்னாடி ஜகந்திரா பார்ட்டி என்று ஆரம்பிக்கப்பட்டு அதில் இருந்து காங்கிரஸ் உடைய உதவியுடன் அவர் எம்பி ஆகி தன்னுடைய பணியை செய்தார். அவருக்கு மந்திரி பதவி கிடைத்தும் எனக்கு வேண்டாம் என்று தான் ஒதுங்கிவிட்டார். தன் கடமையை செய்தார். அனைத்து கமிட்டிகள்லாம் அவர் கூட இருந்தார். நிறைய அறிவுரையை சொல்லியிருக்கார் இந்த காங்கிரஸ், அன்றைக்கு காங்கிரஸ் பாராளுமன்றத்தில். அப்பேற்பட்ட பாராளுமன்றம், தலைவர்கள் கொண்ட பாராளுமன்றம் இன்று இருக்கிறதா என்றால் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்ன நிலையில போய்கிட்டு இருக்கோம். அந்த பாராளுமன்றமே அறிவார்ந்த பாராளுமன்றமே இல்லை. இப்பேற்பட்ட தலைவர்களுக்கு பிறந்த நாளையும் நினைவு நாளையும் ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகட்டும், லோகி ஆகட்டும், அவரும் இணைந்து